உலகத் தமிழர்களுக்கு என் அன்பான வணக்கம். பொருள் அல்லவரை பொருளாகச் செய்யும் பொருள் அல்லதில்லை பொருள். தகுதியற்றவரை கூட தகுதியுடையவராக ஆக்கக்கூடிய தகுதியுடையது பணம் மட்டுமே, வேறொன்றும் இல்லை அப்படின்னு வள்ளுவரே சொல்லியிருக்காரு. ஸோ அந்த பணத்தோட சிறப்பு வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும். எல்லாருமே வந்து அதை நோக்கி தான் பயணித்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் அந்த சேர்த்த பணத்தை எப்படி வந்து நம்ம நல்ல செலவு பண்ணலாம் அப்படின்னா, நல்ல அனுபவங்கள் மூலமாகவே. அந்த நல்ல அனுபவங்கள் எப்படி கிடைக்கணும்? நல்ல பயணங்கள் மூலமாகவே. ஸோ நம்ம வந்து நம்ம பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டூர் நம்ம வந்து பிளான் பண்ணலாம். டூர் போகும்போது ஒரு ஃபேமிலியாக போகும்போது வந்து நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் நிறைய இடங்களுக்கு நம்ம போகும்போது நிறைய விஷயங்கள் நம்ம கற்றுக்குறோம். அது வந்து நமக்கு நல்ல ஒரு சந்தோஷத்தை கொடுக்குது, நல்ல ஒரு நினைவுகள் நமக்கு இருக்கும். அப்போ நிறைய ஃபோட்டோஸ் பார்க்கும்போதும் பல வருஷங்களுக்கு வந்து நமக்கு நல்லா அது பதிவாகிருக்கும் மனசில். ஸோ எப்பவுமே வந்து நம்ம டூர் நிறைய போகணும். ஸோ அந்த டூர் வந்து நமக்கு ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஆனால் எங்கே டூர் போகிறது அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு குழப்பமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வந்து அவங்களுடைய பட்ஜெட்டை பொறுத்து தான் நம்ம வந்து எந்த இடமும் பிளான் பண்ணலாம். பட் இன்டர்நேஷ்னல் டூர் அதை பற்றி தான் நான் இன்றைக்கி பேச போகிறோம். ஸோ நம்ம வந்து நீங்கள் ஒரு கண்ட்ரி விட்டு இன்னொரு கண்ட்ரிக்கு போய் ஒரு ரொம்ப லிமிடெட் பீரியடாக பண்ணலாம். ரொம்ப லாங்காக போகும்போது தான் நமக்கு பட்ஜெட் ஆகும். ஒரு நாள் நம்ம ஸ்டே பண்ணும்போது நிறைய காசு ஆகும். அப்படி இல்லாமல் ஒரு 2 days 3 days அந்த மாதிரியான ட்ரிப்ஸ் எப்படி பண்ணலாம் அதை பற்றி நம்ம இன்றைக்கி பேச போகிறோம். ஸோ வந்து 2-3 பிளேசஸ் நான் வந்து உங்களோட இன்றைக்கி ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். அது வந்து சில பிளேசஸ் வந்து எல்லா டைமும் நம்ம போக முடியாது. இந்த இயரில் வந்து இந்த மந்தில் நம்ம போனால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி சில பிளேசஸ் இருக்குது. எஸ்பெஷலி நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஷங்கர் படத்தில் வந்து அன்னியன் படத்தில் வந்து அந்த டூலிப் மலர்கள் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். அப்படியே கலர்ஃபுல்லாக இருக்கும். அப்படியே ஒரு நல்ல வண்ணங்கள், அப்படியே ஒரு பெரிய தோட்டமாக அப்படியே இருக்கும். அந்த மாதிரி இடத்துக்கு பிக்சர் வந்து சீனில் பார்க்கும்போது இந்த இடத்துக்கு நம்ம ஒரு வாட்டி போக முடியாதா அப்படின்னு நம்ம நினைப்போம். ஸோ அந்த மாதிரி ஒரு உங்கள் ஃபீலிங் உங்களுக்கு இருந்துச்சுன்னா ஒரு வாட்டி நீங்களும் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம். இது வந்து ஒரு நல்ல ஒரு சூப்பரான பிளேஸாக இருக்கும். அது எங்கே இருக்குன்னா வந்து ஆம்ஸ்டர்டாமில் வந்து நல்ல இந்த டூலிப் மலர்கள் அழகாக கரெக்டாக ஏப்ரல் எண்டில் நல்லா வந்து நல்லா பூத்து இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து நீங்கள் ஹாலிடே பிளான் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து இது ரொம்ப நல்லாயிருக்கும். நிறைய பிக்சர்ஸ்லாம் போயிட்டு வரலாம், ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ ஹாலண்ட் இல்லை நெதர்லாண்ட் இந்த கண்ட்ரியில் வந்து ஆம்ஸ்டர்டாம், அப்புறமா இன்னும் சில பிளேசஸ் இருக்குது. பட் மெயினாக வந்து ஆம்ஸ்டர்டாம்ன்ற ஊரில் வந்து குவிக்கன் ஆஃப் கார்டன்ஸ், அந்த குவிக்கன் ஆஃப் கார்டன்ஸில் வந்து இந்த டூலிப் மலர்கள் இருக்குது. டூலிப் மலர்கள் வந்து நல்லா ஏப்ரல் எண்டில் இல்லைனா வந்து மே கூட ஸ்டார்டிங்கில் இருக்கும். பட் ஏப்ரல் தான் வந்து நல்ல டைம். கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த ஆனுவல் எக்ஸாம்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஹாலிடே வரல, அந்த டைமில் பிளான் பண்ணியிருந்தால் கரெக்டாக இருக்கும். இப்போது பட் அந்த மாதிரி யூரோப் கண்ட்ரிஸ் போது நம்ம என்ன பண்ணால் வந்து ஷெங்கன் விசா அப்ளை பண்ணணும். ஸோ ஷெங்கன் விசா அப்ளை பண்ணால் நமக்கு வந்து அந்த பிளேஸ்க்கு வந்து நம்ம போக முடியும். ஈஸியாக தான் நம்ம அப்ளை பண்ணலாம். ஷெங்கன் விசா நீங்கள் அப்ளை பண்ணும்போது ஏதர் வந்து சிங்கிள் என்ட்ரி அப்படி இல்லைனா வந்து மல்டிபிள் என்ட்ரி அந்த மாதிரி கொடுப்பாங்க. ஒரு கண்ட்ரிக்கு போகிறதா போகலாம், இல்லைனா 2 கண்ட்ரி வந்து நம்ம 2-3 கண்ட்ரிஸ் கிளப் பண்ணி கூட நம்ம போகலாம். பட் வந்து நம்ம டேரெக்டாக நீங்கள் வந்து இதை பிளான் பண்ணால் ஜஸ்ட் ஒரே ஒரு கண்ட்ரிக்கு மட்டும் போகிறதா இருந்தால் நீங்கள் வந்து நெதர்லாண்ட்ஸ்க்கு மட்டும் அந்த விசா எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா ஒரு 2 days 3 days நீங்கள் போயிட்டு வந்தீங்கன்னா இந்த குவிக்கன் ஆஃப் கார்டன்ஸ் வந்து நம்ம ஒரு நாள் இல்லைனா வந்து ஒரு 3/4 நாள் இல்லைனா ஒரு 3-4 hours நல்லாவே வந்து நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா நிறைய பிக்சர்ஸ்லாம் எடுத்துகிட்டு வரலாம் அழகாக. பட் மற்ற பிளேஸஸும் இருக்குது சுற்றி பார்க்காங்க. ஸோ அங்கே வேறு என்னென்ன பிளேசஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். மெயினாக வந்து அந்த ஊர் ஃபுல்லாகவே நிறைய கெனல்ஸ் இருக்கும் நல்லா. அதனால் வந்து கண்டிப்பாக அதில் ஒரு போட்டிங் போகணும். அங்கே வந்து போட்டிங் போகும்போதே வந்து அப்படியே நமக்கு நல்ல பில்டிங்ஸ்லாம் நல்லா சுற்றி காட்டுவாங்க. சில மியூசியம்ஸ்லாம் அங்கே வந்து நிறைய மியூசியம்ஸ் இருக்குது. அந்த மியூசியம்ஸ் வந்து நீங்கள் நல்லா பார்க்கலாம். உங்களுக்கு டைம் இருந்ததுன்னா ஒரு ½ day மியூசியம்காக ஸ்பெண்ட் பண்ணலாம். அப்புறம் இந்த கெனல் ரைடு வந்து நீங்கள் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து இந்த ஊர் ஃபுல்லாகவே வந்து நிறைய சைக்கிள்ஸாக இருக்கும். ஃபுல்லாக சைக்கிளாக இருக்கும். என்னடா இவ்வளோ சைக்கிளாக எல்லோரும் இவ்வளோ சைக்கிள் யூஸ் பண்ணுறாங்களே அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். அது ரோட்டில் பார்க்குறது அதெல்லாம். இது மாதிரி ஒரு ஷார்ட்டாக ஒரு ஃப்ரைடே, ஒரு சாட்டர்டே, சண்டே அந்த மாதிரி அப்படி ஆக்சுவலாக பண்ணலாம். பட் ஆனால் என்னென்னா வந்து நாங்கள் நாங்கள் வந்து ஃபியூ இயர்ஸ் முன்னாடி போயிருந்தோம். அப்போ வந்து இந்த சாட்டர்டே சண்டேயில் கொஞ்சம் ரொம்ப கூட்டமாக இருக்க மாதிரி இருக்கும். குவிக்கன் ஆஃப் கார்டன்ஸ்க்கு பெரிய கியூ இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் வீக் டேயில் பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் நல்லா கம்மியாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் வந்து வீக் டேயில் ஒரு போக முடிஞ்சுன்னா அப்படியும் போகலாம். ஸோ 2 நாள் லீவ் போட்டுட்டு ஒரு வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே அந்த மாதிரி நீங்கள் போயிட்டு வரலாம். அது மாதிரி நீங்கள் கிளப் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஹாலிடே மாதிரி இருக்கும். நல்ல பிக்சர்ஸ் எடுத்து வரலாம். நல்ல ஒரு இன்டர்நேஷ்னல் டூர் போன மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து நீங்கள் நல்ல ஒரு ட்ரெயின் வந்து உங்களுக்கு வந்து அங்கே நல்லா கமிட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஆம்ஸ்டர்டாம் போகலாம், கூட வந்து ரொட்டர்டாம் அங்கேயும் போகலாம். ஆம்ஸ்டர்டாமில் இன்னொரு விஷயம் என்னென்னா வந்து விண்மில்ஸ் நிறையா இருக்கும். ஸோ இந்த விண்மில்ஸ் பார்க்கலாம் நிறைய. அதுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக டூரிஸ்ட் பிளேசஸும் வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் போய் நல்லா டீட்டெயிலாக விண்மில் மேலே கூட ஏரியில் நல்லா பார்க்கலாம். ஸோ இது வந்து இங்கே எங்கே தங்குறதுன்னு சில பேர் குழப்பமாக இருந்தால் ஆக்சுவலாக வந்து ஹாலிடே இன் அந்த மாதிரி பிளேசஸ் கூட இருக்குது. ஸோ யூகேக்கு வந்தீங்கன்னா கூட வந்து ஹாலிடே இன் இல்லை ப்ரீமியர் இன் அதெல்லாம் வந்து ஒரு ஸ்டாண்டர்டாக ஓரளவுக்கு வந்து நமக்கு நல்லா ஒரு ரூம், ஒரு சின்ன ஃபேமிலி ஸ்டே பண்ணுற அளவுக்கு நல்ல கம்ஃபர்டபுளான ரூம்ஸ் நமக்கு கிடைக்கும். அது மாதிரி ஹாலிடே இன்னும் வந்து ஏர்போர்ட் பக்கத்துலேயே இருக்குது. அங்கேருந்து ட்ரெயின் ஸ்டேஷனும் பக்கத்துலேயே இருக்குது. ஸோ அந்த மாதிரியான இதில் வந்து நீங்கள் புக் பண்ணிட்டீங்கன்னா வந்து ஈஸியாக நீங்கள் போகலாம்.
அது வந்து அந்த கண்ட்ரியில் ஃபுல்லாகவே டச்சுனால பஸ் நம்பர்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டச்சில் எழுதியிருப்பாங்க. அதனால் கொஞ்சம் நம்ம முன்னாடி கொஞ்சம் நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிக்கணும், கொஞ்சம் கூகுள் பண்ணிக்கணும். ஏன்னா பஸ் நம்பர் எங்கே கிடைக்கும், எங்கே அந்த மாதிரி இப்போ பார்த்தோன்னா ஈஸியாக வந்து நம்ம பஸ் மூலமே வந்து நம்ம நல்லா கமிட் பண்ணி நம்ம சில பிளேசஸ் நல்லா பார்க்கலாம். அங்கே வந்து ஒரு குட்டியாக மினியேச்சர் இது டூரும் இருக்குது. எல்லா திங்ஸும் வந்து ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கும் பார்க்குறதுக்கு, பசங்களுக்குலாம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ அந்த மினியேச்சர் இருக்க பிளேஸும் போகலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு 4-5 பிளேஸ் கவர் பண்ணிக்கிட்டு நீங்கள் வந்து போய் பார்த்துட்டு வரலாம். ஸோ அது ஒரு நல்ல ஒரு ஐடியா. ஸோ இந்த வருஷம் நீங்கள் போகலனாலும் அடுத்த வருஷத்துக்கு நீங்கள் வந்து பிளான் பண்ணி கண்டிப்பாக அதுக்கு போய்ட்டு வந்தால் அந்த பிளேஸ் வந்து நல்லாயிருக்கும். அது ஒரு ஐடியா. ஸோ இந்தியாக்குள்ளேயே வந்து நிறைய ட்ரிப்ஸ் போக முடியும். நிறைய பிளேசஸ் இருக்குது. நார்த் இந்தியாவில் நிறைய பிளேசஸ் இருக்குது, சவுத் இந்தியாவில் நிறைய பிளேசஸ் இருக்குது. பட் இன்டர்நேஷ்னல் ட்ரிப் அப்படின்ற போது அது இன்னும் ஒரு அடுத்த ஸ்டெப் மாதிரி நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் நிறைய லேர்ன் பண்ணுறோம். அந்த எப்படி வந்து நம்ம ஃப்ளைட் பிடிச்சி போய் ரொம்ப நம்ம அங்கே பார்க்க போகிறோம், மக்கள் கல்ச்சர்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது அது ஒரு லைஃப் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஸோ அந்த பிளேஸ் வந்து உங்களுக்கு என்னென்ன பிளேசஸ் பிடிச்சிருக்கோ நீங்கள் அந்த மாதிரி போகலாம். நான் சில பிளேசஸ் தான் ஆக்சுவலாக உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன். ஸோ ஒன்று வந்து நம்ம நெதர்லாண்ட்ஸ் பார்த்தோம், டூலிப் அந்த மாதிரி மலர்கள் பற்றி நீங்கள் பார்க்கணும், அந்த டேம்லாம் போய் பார்க்கணும், அந்த இடத்துல நம்ம கெனல்ஸ் பார்க்கணும், அதோட விண்மில்ஸ்லாம் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் அந்த பிளேஸ்க்கு போகலாம். ஸோ அப்படி இல்லைன்னா வந்துட்டு வேறு ஏதாவது ஊர் பார்க்கணுன்னா ஸ்பெயின் கூட நல்ல பிளேஸ். நிறைய பேர் ஸ்பெயின் போவாங்க. ஆக்சுவலாக யூகேலேருந்து நிறைய பேர் ஸ்பெயின் போய் நிறைய ஹாலிடேஸ் பண்ணுவாங்க. அப்படி போகலாம். அப்புறம் வந்து ஸ்விஸ், அது வந்து நிறைய பேருக்கு ஒரு ட்ரீமாக இருக்கும். ஸோ ஸ்விஸ் போகலாம். நாங்கள் கூட ஃபியூ இயர்ஸ் முன்னாடி வந்து ஸ்விஸ் போயிருந்தோம். பட் அந்த ஸ்விஸ் வந்து நீங்கள் வந்து நிறைய பிளேசஸ் இருக்குது அதுக்கு. அதனால் வந்து நம்ம எல்லாத்தையும் ஃபுல்லாக கவர் பண்ண முடியாது. அதனால் ஓரளவுக்கு நம்ம நல்லா அங்கே வந்து நல்ல லேக்ஸு அது மட்டும் வந்து நல்லா ஃபுல்லாக ஸ்னோ இருக்கும். சில பேர் வந்து ஸ்கீயிங்க்குன்னு போவாங்க. ஆனால் அப்போ நல்லா அந்த ஸ்னோவில் வந்து ஸ்கீயிங் பண்ணலாம். ஆனால் அது கொஞ்சம் வந்து நமக்கு ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் ஆகலாம் வந்துட்டு கொஞ்சம் ரொம்ப காலில் ப்ராப்ளம் ஆகிடும். அதனால் நம்ம பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ ரொம்ப நீங்கள் அட்வென்ச்சரஸாக இருந்தீங்கன்னா நீங்கள் அதை ட்ரை பண்ணலாம். அப்படி இல்லைன்னா அங்கேயே சொல்லி தருவாங்க, அங்கேயே அந்த எக்யூப்மெண்ட்ஸ்லாம் விற்பாங்க. ஸோ அப்படி நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணணும், நீங்கள் ட்ரை பண்ணலாம். அப்படி இல்லை நம்ம ஜஸ்ட் சும்மா அந்த மலைகளை அப்படியே அழகாக அட்மைர் பண்ணிட்டு வரலாம். நல்லா சீனிக்காக இருக்கும். அங்கே வந்து இந்த பஸ் டூர்லாம் இருக்கும், கோல்டன் பஸ் டூர். ஸோ அதில் எடுத்து நம்ம போயிட்டு வரலாம். ஸோ லுசர்ன் அப்படின்ற பிளேஸில் நாங்கள் ஆக்சுவலாக தங்கி நல்லா லேக்ஸ்லாம் அப்படி இருக்கும். அங்கேருந்து ஜூரிக் வந்து ரொம்ப தூரம், அதனால் போனாட்டி நாங்கள் அதை கவர் பண்ண முடியல. ரெயின் ஃபால்ஸ் நல்லாயிருக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ அங்கே வந்து ஸ்விஸில் யூங்ஃப்ரோ அப்படின்னு ஒரு இடம் இருக்குது. அதான் வந்து ஒன் ஆஃப் த டாலஸ்ட் பிளேஸ். அந்த பெரிய சமிட் மாதிரி போய் அவ்வளோ தூரம் மீட் பண்ணலாம். நம்ம அங்கே வந்து ட்ரெயினே அந்த நம்மளை கூட்டிகிட்டு போகுது அந்த அளவுக்கு. அங்கே போனீங்கன்னா பயங்கரமாக அப்படி பனியாக இருக்கும். ரொம்ப டாலஸ்ட் பாயிண்ட் போய் பார்த்து வருவாங்க எல்லாருமே. அது மட்டும் இல்லாமல் வந்து அந்த இடத்துல இன்னொன்று ஐஸ்லேயே கேவ்ஸ்லாம் இருக்குது பண்ணி, அதுலேயே வந்து நல்லா ஸ்கல்ப்சர்ஸ்லாம் பண்ணியிருப்பாங்க. அது ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ஸோ இந்த மாதிரிலாம் டிஃப்ரெண்ட் பிளேசஸ் வந்து நம்ம வந்து ஸ்விஸில் பார்த்து வரலாம். ஸோ நம்ம ஒரு ட்ரிப் போனோம்னா நம்ம என்ன பிளான் பண்ணலாம்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம எங்கே போகலாம், அப்புறம் அதுக்கு வந்து என்ன பட்ஜெட் வந்து எவ்வளோ ஆகும், மெயினாக என்னென்னா வந்து ஒரு ஃப்ளைட்டு, அப்புறம் வந்து அக்கமடேஷன், அதுக்கப்புறம் நம்ம சைட் சீயிங்க்கு வேண்டிய அங்கே என்ன டிக்கெட்ஸ்லாம் இருக்குமோ அதான். இது 3 தான் நம்ம வந்து பிரிச்சுக்கணும். ஃபுட்டும் ஆஃப்கோர்ஸ். ஸோ வந்து நம்ம நீங்கள் வந்து என்ன மாதிரி ஃப்ளைட்ஸ் போகுது, எவ்வளோ விலை, அதனால் நீங்கள் இப்போ பிளான் பண்ணிங்கன்னா வந்து ஒரு 1 இயர்க்கு முன்னாடி வந்து நம்ம அட்வான்ஸாக பிளான் பண்ணால் இன்னும் கொஞ்சம் நம்ம இன்டர்நேஷ்னல் ட்ரிப்ஸில் நல்லாவே பிளான் பண்ணலாம். நல்லாவே இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக நீங்கள் புக் பண்ணினா இன்னும் கொஞ்சம் சீப் டிக்கெட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். இந்த விசா வந்து நமக்கு ரொம்ப நாள் கிடையாது, ஈஸியாகவே கிடைக்கும். விசா போதே வந்து நம்ம வந்து ஃப்ளைட்டு எங்கே போகிறோம், எங்கே வந்து நம்ம ஸ்டே பண்ண போகிறோம், அந்த டீட்டெயில்ஸும் கேட்பாங்க. ஸோ நம்ம அதுவும் முன்னாடியே பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா விசா அப்ளை பண்ணால் அதனால் வந்து ஈஸியாக நமக்கு அது கிடைக்கும். இந்த விசா பற்றி டீட்டெயில்ஸ்லாம் சொல்கிறது வந்து உங்களுக்கே தெரியும். அது நம்ம ஆனந்த் எக்ஸ்பர்ட், அவர் தான் வந்து விசா டீட்டெயில்ஸ்லாம் ஃபுல்லாக சொல்லுவார். ஸோ ஷாங்கன் விசா பற்றியும் வந்து எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு சீக்கிரமாக வந்து அவர் ஒரு வீடியோ போட சொல்லலாம். ஸோ ரொம்ப டீட்டெயிலாக உங்களுக்கு வேணும்னா வந்து அதில் கவர் பண்ணுவார். நான் வந்து இந்த ஹை லெவல்லாம் சொல்கிறேன், சும்மா வந்து எப்படி நம்ம வந்து பிளான் பண்ணலாம், என்ன போகலாம் அப்படின்ட்டு கொஞ்சம் பிக்சர்ஸ் அங்கங்கே இன்சர்ட் பண்ணியிருக்கேன். இது வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் அப்படின்றதுக்காக. இந்த வீடியோ வந்து ஓரளவுக்கு ஏதாவது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கலாம். ஸோ அடுத்த வீடியோலாம் பார்ப்போம். பாய்.